வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கேரளா சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்திற்காக தமிழக வெற்றி கழகத் தலைவர் விஜய்க்கு காங்கிரஸ் கட்சி அழைப்பு விடுத்துள்ளது. இது குறித்த விரிவான மற்றும் ஆழமான தகவல்களை இந்த செய்தித் தொகுப்பில் பார்ப்போம். தமிழகத்தில் செல்வாக்கு மிக்க நடிகராக இருந்து தற்போது முழுநேர அரசியல் தலைவராக தனது பயணத்தை தொடங்கியுள்ள விஜய்க்கு கேரள காங்கிரஸ் தலைவர்கள் அதிகாரப்பூர்வமற்ற அழைப்பை விடுத்துள்ளனர். இது தென்னிந்திய அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2026 கேரளா சட்டமன்ற தேர்தலில் ஐக்கிய ஜனநாயக முன்னணி UDF மீண்டும் ஆட்சியை பிடிக்க தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. சுமார் 100 இடங்களை கைப்பற்ற வேண்டும் என்ற லட்சியம் 2026 திட்டத்தை காங்கிரஸ் முன்னெடுத்துள்ளது. நடிகர் விஜய்க்கு தமிழகத்தைப் போலவே கேரளாவிலும் மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் உண்டு. அவரது பிரச்சாரம் இளையோர் மற்றும் நடுநிலை வாக்காளர்களை காங்கிரஸ் பக்கம் ஈர்க்கும் என்று அக்கட்சி தலைமை நம்புகிறது. தமிழக வெற்றி கழகம் TVK கடந்த பிப்ரவரி மாதம் தொடங்கப்பட்டது. சமத்துவம், மதச்சார்பின்மை மற்றும் சமூக நீதி ஆகியவற்றை தனது கட்சியின் அடிப்படை கொள்கைகளாக விஜய் அறிவித்துள்ளார். இது காங்கிரசின் கொள்கைகளுடன் ஒத்துப்போவதாக கருதப்படுகிறது. கடந்த அக்டோபர் மாதம் விக்கிரவாண்டியில் நடைபெற்ற DVKயின் முதல் மாநாட்டில் சுமார் 8 லட்சம் பேர் கலந்து கொண்டனர். இது விஜயின் அரசியல் பலத்தை உலகிற்கு நிரூபித்துக் காட்டியது. தமிழக சட்டமன்ற தேர்தலிலும் காங்கிரசுடன் விஜய் கூட்டணி அமைக்க வாய்ப்புள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த சூழலில் கேரள பிரச்சாரத்திற்கு வந்துள்ள அழைப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. விஜயின் மக்கள் இயக்கம் 2009 முதல் கேரளாவில் மிகவும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு வருகிறது. பேரிடர் காலங்களில் அவர்கள் செய்த உதவிகள் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளன. கேரளாவின் மலப்புரம், பாலக்காடு மற்றும் திருவனந்தபுரம் போன்ற பகுதிகளில் விஜய்க்கு மிகப்பெரிய செல்வாக்கு உள்ளது. இது காங்கிரசின் வாக்கு வங்கியை உயர்த்த உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆளும் LRDF அரசுக்கு எதிரான அதிருப்தி வாக்குகளை திரட்டுவதற்கு காங்கிரஸ் புதிய முகங்களை எதிர்பார்க்கிறது. அந்த வகையில் விஜய்யின் வருகை காங்கிரசிற்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையலாம். தென்னிந்திய அரசியலில் திரையுலக நட்சத்திரங்கள் ஆட்சி அதிகாரத்தை பிடித்த வரலாறு உண்டு. MGR முதல் ஜெயலலிதா வரை பலர் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்துள்ளனர். அந்த வரிசையில் விஜய் இப்போது அடியெடுத்து வைக்கிறார். விஜயின் விசில் சின்னம் மாற்றத்திற்கான அறிகுறியாக கருதப்படுகிறது. மக்கள் பிரச்சனைகளை தட்டி கேட்கும் ஒரு கருவியாக இதை அவர் முன்னிலைப்படுத்துகிறார். காங்கிரஸ் மேலிடம் வகுத்துள்ள லட்சியம் 2026 திட்டத்தின் ஒரு பகுதியாகவே இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மற்ற மாநில தலைவர்களின் ஆதரவையும் காங்கிரஸ் கோரி வருகிறது. விஜய் தனது உரைகளில் BJPயை கொள்கை ரீதியான எதிரியாகவும் DMKயை அரசியல் எதிரியாகவும் அடையாளப்படுத்தியுள்ளார். இது காங்கிரசின் நிலைப்பாட்டுடன் பல இடங்களில் ஒத்துப்போகிறது. கேரளாவில் உள்ள இளைஞர்கள் விஜயின் அரசியல் பேச்சுக்களை சமூக வலைதளங்களில் அதிகளவில் பகிர்ந்து வருகின்றனர். இது தேர்தல் களத்தில் ஒரு புதிய அலையை உருவாக்கலாம். பொருளாதார மீட்சி மற்றும் மக்கள் நலத் திட்டங்களை உள்ளடக்கிய ஒரு மாற்று வளர்ச்சி திட்டத்தை காங்கிரஸ் முன்வைக்கிறது. இதை மக்களிடம் கொண்டு செல்ல விஜயின் குரல் வலிமை சேர்க்கும். தேர்தல் உத்தேச நிபுணர் சுனில் கனுகோலுவின் கருத்து கணிப்பின்படி UDF கூட்டணி 90க்கும் மேற்பட்ட இடங்களை வெல்ல வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. இந்த வெற்றியை உறுதிப்படுத்த அனைத்து முயற்சிகளையும் காங்கிரஸ் எடுத்து வருகிறது. விஜயின் திரைப்படங்கள் கேரளாவில் உள்ளூர் படங்களுக்கு இணையாக வசூல் சாதனை படைப்பவை. இந்த கலாச்சார இணைப்பு அவரது அரசியல் பிரச்சாரத்திற்கும் உதவும். விஜய்க்கு விடுக்கப்பட்டுள்ள இந்த அழைப்பு குறித்து LDF மற்றும் BJP தரப்பினர் இதுவரை வெளிப்படையாக கருத்து ஏதும் தெரிவிக்கவில்லை. ஆனால் அவர்கள் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர். தனது முதல் மாநாட்டில் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற கொள்கையை தனது தாரக மந்திரமாக விஜய் முழங்கினார். இது கேரளாவின் முற்போக்கு சிந்தனை கொண்ட மக்களையும் கவர்ந்துள்ளது. விஜய் பிரச்சாரத்திற்கு சம்மதிக்கும் பட்சத்தில் கேரளா முழுவதும் அவர் பயணிப்பதற்கான விரிவான ஏற்பாடுகளை செய்ய காங்கிரஸ் தயாராக உள்ளது. ரோடு ஷோக்கள் மற்றும் பொதுக்கூட்டங்கள் திட்டமிடப்படலாம். தென்னிந்திய அரசியலில் ஒரு புதிய துருவமாக விஜய் உருவெடுப்பது தேசிய அரசியலிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது மாநில சுயாட்சி மற்றும் கூட்டாட்சி தத்துவத்தை பலப்படுத்தும். கேரளாவில் உள்ள தளபதி விஜய் மக்கள் இயக்கத்தின் கிளைகள் ஏற்கனவே தேர்தல் பணிகளுக்கு தயாராக உள்ளன. அவர்கள் காங்கிரஸ் தொண்டர்களுடன் இணைந்து செயல்பட வாய்ப்புள்ளது. தனது திரைப்படங்களின் வாயிலாக சமூக கருத்துக்களை பதிவிட்ட விஜய் இப்போது நேரடியாக அரசியல் களத்தில் இறங்கியுள்ளது அவரது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை தந்துள்ளது. இந்த கூட்டணி முயற்சி வெற்றி பெற்றால் வரவிருக்கும் 2026 தேர்தல்களில் அது ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்திற்கு வித்திடும். இது மற்ற மாநில கட்சிகளுக்கும் ஒரு முன்மாதிரியாக அமையலாம். கேரளா மற்றும் தமிழக மக்கள் விஜயின் அடுத்த கட்ட நகர்வுகளை மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றனர். அவரது ஒவ்வொரு முடிவும் முக்கியத்துவம் வாய்ந்தது.
மொத்தத்தில் விஜய்க்கு விடுக்கப்பட்டுள்ள இந்த அழைப்பு வெறும் தேர்தல் பிரச்சாரத்திற்கானதல்ல, இது ஒரு புதிய அரசியல் அத்தியாயத்தின் தொடக்கமாக இருக்கலாம். காங்கிரஸ் டிவிக்கு இடையேயான இந்த நெருக்கம் எந்த மாதிரியான அரசியல் மாற்றங்களை கொண்டுவரும் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது ஒரு நீண்ட கால திட்டமாக இருக்கலாம். கேரளா தேர்தல் களம் புதிய திருப்பங்களை நோக்கி நகரத் தொடங்கியுள்ளது. இதுபோன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த செய்திகளை வழங்கியது உங்கள் செய்திப் பிரிவு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.